தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள்ட்ட பேசுவதுக்குள்ள சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அது வாங்கினா இது இலவசம் அப்படின்னு ஒரு படம். ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். இந்த படத்தில் விஜய் டிவி ராமர் தான் ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காரு. அப்புறம் பூஜா ஸ்ரீன்ற ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க. அப்புறம் கலையரசன், சூப்பர் குட் சுப்பிரமணி, மாரிஸ் ராஜா, சம்பத், மீசை ரமேஷ், அருண், அம்மையப்பன் பாலாஜி அப்படின்னு சின்ன சின்ன நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது எழுதி இயக்கியிருப்பது எஸ்கே செந்தில்ராஜன். இசை அரவிந்த் ராஜ். ஒளிப்பதிவு விக்னேஷ் மலைச்சாமி. படத்தொகுப்பு டி நாகராஜன் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. யோசிச்சு தான் சொல்லணும் கதை என்னன்னு. அப்படி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது வாங்கினா இது இலவசம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? நீங்கள் நன்மையாக செஞ்சீங்கன்னா, நன்மையை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். நன்மை இலவசமாகவே கிடைக்கும். நீங்கள் யாருக்காவது தீங்கு செஞ்சீங்கன்னா இலவசமாக அதே தீமை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த படத்துடைய கான்செப்ட். ஆனால் அதை சொன்ன விதம் இருக்குது பாருங்க, முடியல, சத்தியமாக முடியல அப்படின்ற மாதிரியான மேக்கிங்கில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தை விஜய் டிவி அந்த ராமர் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே சரக்கு பாட்டியை, அதாவது மது பிரியர்கள், சரக்கு பாட்டியும் சொல்லக்கூடாதான், மது பிரியர்களாம், குடிகாரர்களும் சொல்லக்கூடாதான், மது அன்பர்களாம், மது மேல் பிரியர்களாம். அதனால் 24 மணி நேரமும் டாஸ்மாக் கடை தான் அவர்களுடைய தொழில். டாஸ்மாகில் குடிக்கிறது தான் தொழில். அதுக்கு கையில் காசு வேணும்ல, இதுக்காக திருடுறது மொத்த எல்லா முள்ள மாதிரி தரமும் பண்ணுறாங்க. அவரை வண்டியாவது டாஸ்மாக் கடை வாசலுக்கே வண்டியை நிறுத்தினவன்ட்ட வண்டியை எடுத்துகிட்டு போய் குடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட வண்டியை அதை கொடுத்து அது காசு வாங்கிட்டு அனுப்பி விட்றாங்க. இப்படி எல்லாம் லொல்லு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு நாள் தற்செயலாக போலீஸ்கிட்ட தப்பிச்சு போகும்போது செஞ்ச ஒரு சின்ன செயல் ஹீரோயின் குடும்பத்தை ரொம்ப பாதிக்குது. இப்போ ஹீரோயின் ரொம்ப இவங்க 3 பேர் மேலே கோபத்தில் இருக்கிறது இவங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்க ஹீரோயினை பார்த்தோன்னே 3 பேருமே ஆளுக்கு நாங்கள் லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ண நடிக்கிறாங்க. 3 பேருமே எப்படி லவ் பண்ணுறாங்க மாதிரி நடிக்கிறாங்க. அதான் அந்த ஹீரோயின் 3 பேரையுமே லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி என்ன ஆகுது, இதில் யாரை கல்யாணம் பண்ணாங்க, அவங்க பிரச்சனை என்ன, அவங்க 3 பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய சொல்ல முடிந்த கதை. படத்தில் நடிப்புன்னு பார்த்தா சத்தியமாக ஜீரணிக்கவே முடியாத நடிப்பு. இப்படி இல்லாமடா நடிப்பீங்க அப்படி கேட்கலாம். ஆனால் இப்படி இல்லாமடா ஷார்ட் வைப்பீங்க, இப்படி இல்லாமடா சீன் வைப்பீங்க, இப்படி இல்லாமடா படம் எடுப்பீங்க அப்படி சொல்லி நம்மளை ரொம்ப நோக்கடிச்சிட்டாங்க அந்த படத்தில். கேமரா கோணம்லாம் பாருங்க, சத்தியமாக இப்படி யாருமே வைக்க மாட்டாங்க. இப்போதைக்கு சாதாரண குறும்படம் எடுக்கிறவங்க கூட அழகாக எடுக்கிறான். அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ வேதனையாக இருக்குது. எவ்வளோ மேன் பவர் வேஸ்ட் ஆகிருக்கு பாருங்க. அந்த இயக்குனர் எஸ்கே செந்தில்ராஜன்றவர் ஒரு நல்ல பெரிய இயக்குனர்கிட்ட வேற யார்கிட்ட இயக்குனர்கிட்டையாவது படித்து பார்த்துட்டு வந்திருக்கலாம். இல்லை அவர் யார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தாருன்னு தெரியல. ஆனால் எந்த காட்சிகளுக்கெல்லாம் க்ளோஸ்அப் வைக்கக்கூடாதோ அதையெல்லாம் க்ளோஸ்அப் வச்சுருக்காரு. க்ளோஸ்அப்பே அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அவங்க சாப்பிட்றதையெல்லாம் அவங்க க்ளோஸ்அப்பில் கட்டினா எப்படிங்க மனசு பார்க்கும்? இல்லை டாஸ்மாக் கடையில் 2 பேர் மாறி மாறி ஒன்று கடிக்கிறாங்க, நம்பர் 1 அடிக்கிறாங்க சார். அது அவங்க அப்படியே சரக்கு மேலே விழுது, அது சரக்கோட கலந்து குடிக்கிறாங்களாம். இதை மாதிரி ஒரு கேவலமான காட்சியை இது வரைக்கும் இந்திய தமிழ் சினிமாவில் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கேவலமான காட்சி. இப்படிலாம் கேவலமாக படத்தை எடுத்து வச்சுட்டு பாருன்னா எப்படிங்க பார்ப்பாங்க மக்கள்? எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அவங்களே யோசிக்கணும். நம்ம இந்த காலத்தில் எப்படிப்பட்ட படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட படங்களை மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், எனக்கு இப்படிலாம் படம் எடுத்திருக்கேன், எனக்கு தியேட்டரே கிடைக்கலன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? எவ்வாறு தியேட்டர் தருவா? இந்த படத்தை யார் பார்க்கணும்? தேவையா? எதுக்காக பார்க்கணும்? ஒரு சினிமா என்பது என்டர்டைன்மெண்ட், அது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லணும். இப்படி அவன் ஒன்று கடிச்சு அதை குடிக்கிறதெல்லாம் காட்டுறதுக்கு சினிமா இருக்குது. இதுக்காகவே எத்தனை பேர் சேர்ந்து சினிமா வளர்த்து விட்டுருக்காங்க. ரொம்ப கோவம் வருது. அந்த படத்துக்கு நினைச்சாலே ரொம்ப கோவம் வருது அந்த சீனில். இந்த படத்தில் ஒரே ஒரு உருப்படியான ஒரே விஷயம், அந்த பொண்ணு தான், பூஜா ஸ்ரீங்கிற பொண்ணு தான் ஏதோ ஒன்று நடிப்பான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு நிஜமாவே சூப்பராக நடிச்சிருக்கு. வாங்கின காசுக்கு மேலே நடிச்சிருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட க்ளோஸ்அப் ஷாட்டே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பொண்ணு வேற ஒரு நல்ல டைரக்டர் சிக்கிச்சுன்னா நல்ல ஒரு ரவுண்டு வரலாம். அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த படத்தில் நம்ம போட முடியும், வேற யாருக்கும் கிடையாது. வேற படத்தில் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஒன்றுமே கிடையாது இந்த படத்தில். அதுலேயும் ஒரு குத்துப்பாட்டு வேறு வழக்கம் போல் வச்சுருக்காங்க. அதுக்கு நடிகைகளை அழகழகாக பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பார்த்து செலக்ட் பண்ணவங்க அந்த கதை, திரைக்கதை, வசனம், படமாக்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி கொஞ்சம் நல்ல விதமாக படத்தை எடுத்திருக்கலாம். யாருக்கேன்றது நான் கொடுக்கறது தான் படம், பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு, உன் கடமை, பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு மிரட்டினா என்ன அர்த்தம்? யார் பார்ப்பா? நம்ம எப்படி இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்வதற்கில்லை.
ஆனால் இந்த இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வாங்கினா இது இலவசம். ஆனால் இந்த படத்துக்கு போனீங்கன்னா இலவசமாக இன்னொன்று கிடைக்கும். அது என்னன்னு நீங்களே யூகிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.